அனைவருக்கும் வணக்கம். இது Yamaha FZ வெர்ஷன் 3. இது ஃபுல் ஜென்ரல் சர்வீஸாக இருக்குது. மெயின் கிளச் ஒர்க்கு, கிளச் கமெண்டு, கிளச் அவுத்துருக்கோம். கிளச் அவுத்து பார்த்ததில் கிளச் அப்பு போயிடுச்சு. அதாவது லப்பர் ஷேக் வரும். இதில் நம்ம இப்போ அவுத்து லப்பர் அடிச்சு அப்படியே எடுத்தாந்துருக்கோம். அதே மாதிரி கீர் வந்து கரெக்டாக விழாது, டம்முன்னு விழும். கிளச்சு புஷி போடும்போது டம்முன்னு விழும். அவுத்து நம்ம கிளச் அவுத்து பார்த்ததில் கமெண்ட் நிறையா இருக்குது. கீர் ராடு பெண்ட் ஆகிடுச்சு, புது கீர் ராடு ஆகிருக்கும். அவுத்து பார்த்ததில் கிளச்சு செட்டும் போயிடுச்சு. கிளச்சு செட்டு எல்லாமே வாங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா புது ஸ்பேருங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கியிருக்கு. புது கீர் ராடு வாங்கியிருக்கு. அந்த புது கீர் ராடு பார்த்தீங்கன்னா 230 ரூபா அதோட பார்ட் நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி சைடு வர இந்த அப்பு எல்லாமே Yamahaவிலே வாங்கிட்டதால எல்லாம் தனித்தனியாக வருது. நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். இது உள்ளே வர அப்பு. அதோட ரேட்டெல்லாம் பார்ப்போம். 170 ரூபா வருது அதோட பார்ட் நம்பரு. இந்த இன்னொரு அப்பு பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் நம்பர் 295 ரூபா வருது. ஆயில் ஃபில்ட்ரு, ஸ்டீல் பிளேட்டு வாங்கியிருக்கோம். ஸ்டீல் பிளேட்டு பார்த்தீங்கன்னா 180 ரூபா வருது அதோட பார்ட் நம்பரு. அதே பார்த்தீங்கன்னா அட்டை பிளேட்டு 4 பிளேட் வரும். 2 ஹார்டான பிளேட்டும் 2 நைஸான பிளேட்டும் வருது. இது பார்த்தீங்கன்னா ஹார்டான பிளேட்டு. ஹார்டான பிளேட்டு 310 ரூபா வருது அதோட பார்ட் நம்பரு. இது பார்த்தீங்கன்னா நைஸ் பிளேட்டு 440 ரூபா வருது அதோட பார்ட் நம்பரு. மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கிளச் அவுக்கும்போது இந்த கீர் ராடு, அதாவது கீர் ராடு ஏதோ உட்காருதில்ல, இது போய்ட்டுனா எல்லா வண்டியிலுமே பார்த்தோன்னா இந்த கீர் சென்டரில் உட்காரத்த கேஸ்லேயே ஜாயிண்டாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தோன்னா ஒரு பின்னு மாரி கொடுத்துருக்காங்க. இந்த பின்னு நம்ம அவுக்க சொல்ல கவனிக்கணும். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா விழுந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் எடுத்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கீர் ராடை இதில் மாற்ற மாரி வரும். அதனால் கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்தமாரி வரும். நம்ம அவுக்க சொல்ல இந்த பின்னு தனியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனிச்சு மாட்டணும். என்னோட அதே கீர் உட்காரத்த கீர் லிவர் மாட்டினதுக்கப்புறம் கீர் உள்ளே நம்ம இது பண்ணிக்கூடாது. கொஞ்சம் இது கவனமாக மாட்டணும். அதுக்கப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பைடு கம்ப்ளைண்ட்டு, ஃபோர்க்கு கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. எல்லாமே ஸ்பேர் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு அதோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 235 ரூபா அதோட பார்ட் நம்பரு. சைட் ஸ்டாண்டு, இன்ஜின் ஆயிலு, ஃபோர்க் ஆயில்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ Yamahaவிலே பார்த்தீங்கன்னா 349 ரூபா ஒரு ஆயில் சில்லு. ஃபோர்க் ஆயில் சில்லு, ஒரு ஆயில் சில்லு 349 ரூபா ஒரு ஆயில் சில்லு. டிஸ்க் ஆயில், ஃபோர்க் ஆயில், செயின் ஸ்பேட்டு பார்த்தீங்கன்னா ரோலானில் இந்த கோல்டு கலரை வாங்கியிருக்கோம். ஏற்கனவே ஒரு வண்டிக்கு மாட்டியிருக்கேன், நல்லாயிருக்கு. இந்த கோல்டு கலர் தான் வாங்கி மாற்றிட்டுருக்கோம். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2199 ரூபா. அதே பார்த்தீங்கன்னா Yamaha எபிசோடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபா இருந்தது. இப்போ ஃபோன் செட்டு பார்த்தீங்கன்னா 2800 ரூபா வருது ஃபோன் செட்டு. நம்ம ஃபோன் செட்டு ஒன்றும் வாங்கிட்டு வரல. அது ஃபோன் செட்டு வாங்கிட்டு வந்து ஒரு வீடியோ போகிற பாருங்கள். ஃபோன் செட்டு மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஃபோன் செட்டு ரேட்டு எவ்வளோன்னு கேட்டு நம்ம கரெக்டாக கஸ்டமர் சொல்லணும். ஏன்னா நாம் ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் கடையில் போய் வாங்க போனால் ஃபோன் செட்டு ரேட்டு அதிகமாக வரும். இப்போ இந்த வண்டி ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் இருக்குது. என்னென்ன பொருள் மாத்திரம், என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எல்லாமே அவுத்துருக்கு, ரெடி பண்ண போகிறோம். நன்றி.